இந்த கனவா மீன்ல இப்படி கூட ஒரு ஃப்ரை செய்யலாமான்னு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ரை தான். ஒரு செம்ம டேஸ்ட்ல கனவா வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கனவா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் மிளகாய் பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, லைட்டா லெமன் சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருங்க. ஒரு 1/2 hour அப்படி இருக்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியா கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு சில மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி, தனியா பொடி, இது கூடவே கொஞ்சம் சீரக பொடி, அப்புறம் சோம்பு பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா, மஞ்சள், உப்பு இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பொடியா கட் பண்ணி தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே கனவாவோட தலை, அப்புறம் 2 சின்ன கனவா இருந்துச்சுன்னா அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு முட்டை சேர்த்துட்டு நல்லா பொடி மாசமா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க கனவாக்குள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி டூத் பிக் இருந்து அப்படியே லைட்டா பின் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டு தவால கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இவ்வளவு வேலை செய்யறதுக்கு நான் வறுத்துட்டே போவேன் அப்படின்னா தாராளமா செய்யுங்க. பட் டைம் இருக்கு, இதை டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.